ஜப்பான் நாட்டு நேரப்படி நேற்று அதிகாலை 2 மணி அளவில் தலைநகர் டோக்கியோவுக்கு வடகிழக்கில் உள்ள தெற்கு இபராகி மாகாணத்தில் 70 கிலோமீட்டர் 42 மைல் ஆழத்தில் நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்தது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 5.9 பதிவானதாக ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதே சமயம் அமெரிக்க வானிலை ஆய்வு மையம் 5.8 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவானதாக தெரிவித்துள்ளது. நிலநடுக்கம் காரணமாக டோக்கியோவில் 15 பேர், சைதமாவில் 9 பேர், கனகபாவில் 8 பேர், சீபாவில் 4 பேர் மற்றும் இப்ரகாயில் ஒருவர் என 37 பேர் காயமடைந்தனர். மேலும் நிலநடுக்கத்தின் அதிர்வு காரணமாக டோக்கியோ உள்ளிட்ட பல பகுதிகளில் குடிநீர் இணைப்பு குழாய்கள் உடைந்து சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அத்துடன் டோக்கியோ மற்றும் நரிட்டா விமான நிலையத்தை இணைக்கும் விரைவு ரயில் மற்றும் வடகிழக்கு பிராந்தியங்களுக்கான உள்ளூர் ரயில் சேவைகள் தாமதம் ஏற்பட்டன.